பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரைட். நாங்க இப்ப எங்க இருந்து இப்ப என்ன நடந்திருக்கு? இப்ப அனுசாத் ஓகே தானே? ரைட். இப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இப்ப வந்து முஹாஜிரின்களும் அன்சாரின்களும் கிணத்தடியில லைன் அப் பண்ணிக்கிறாங்க. அப்படித்தானே? யுத்தம் பந்த நடியில அதாவது கேம்ப் அடிச்சுக்கு இருக்கிறாங்க. அதாவது மதினாக்கு போற வழியிலயா, மதினாக்கு போற வழியில அப்படி என்ன நடக்குது? அப்ப அந்த டைம்ல இளைப்பாற டைம்ல தண்ணிக்காக ஒரு பின்னிக்காய் இருக்கிற டைம்ல நடக்கிற சம்பவம் தான் இது. அப்படின்னா என்ன நடக்குதுண்டா, நான் சொன்ன ஜஹ்ஜா என்கிறவர் வந்து உமர் அலி அல்லாஹு தாலானோட சர்வன்ட், அவரோட உதவியாளர். சரியானே? அடுத்த ஆள் வந்து சினான் பின் வபர் சொல்ற, அதாவது அன்சாரிகளை செஞ்ச ஹஸ்ரஜை சேர்ந்தவர். இவர் வந்து கொஞ்சம் உயர்ந்த ஃபெமிலியில உள்ளார். அவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு பின்னால ஒருவர் பேசிக்கு போக்கல, சில நேரத்துல ஜோக்குகள் அப்படி நடக்கக்குள்ள என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் ஃபைட்டா மாறுது. இப்ப ஜஹ்ஜா வந்து உமர் அலி அல்லாஹு தாலானுடைய உதவியாளர் என்ன செய்யறா, இந்த சினானுக்கு வந்து ஒரு டைம்ல கால அழகட்டி உதைச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சண்டை வந்து அப்படின்னா வெரி ஹார்டா உதைச்சிட்டார். அப்படி இந்த அன்சாரி என்ன செய்யறார், அவரு கடும் கோபம் வந்து அப்செட் ஆயிட்டார். அப்செட் ஆன போற என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீ அவர் சொல்ற, நீ மக்காவில இருந்து நீ வந்தால் எனக்கு இப்படி செய்யறதா? நீ ஒரு மக்காவ, இவர் மைனாவாசி தானே, அவர் சொந்த ஊர். நீ மக்காவில இருந்து வந்தவன் எனக்கு இப்படி செய்யறதா? சத்தம் போட்டு என்ன செய்யறாருன்னா, கூப்பிடுற வேர்டை பாருங்க, யா மஹ்சரல் அன்சார். அன்சார்ங்கிற மேன்மையான வேர்டு தானே இல்லையா? அல்லாஹ்க்கு முன்னுக்கு அமெரிக்கா கண்ணியமான வேர்டா இல்லையா? கண்ணியம். மஹ்சரல் அன்சார் என்று கூப்பிடுறார். மதீனா அன்சாரின்களே எனக்கு பின்னால வந்து சேருங்க, உதவி செய்யுங்க, இவன் அடிச்சு விட்டான் என்று சத்தம் போட்டு கேட்கிறார். இதை கேட்ட ஜஹ்ஜா என்ன செய்யறா, அவர் யா அஹ்லல் முஹாஜிரின், வாங்கோ எனக்கு வந்து உதவி செய்யுங்கோ என்று கூப்பிடையும் இந்த முஹாஜிரின்கள் கூட கேம்ப்ல ஈராக்கள் எல்லாரும் வந்து இவருக்கு பின்னால கூடிட்டாங்க. அங்க மதீனா அன்சாரிர்கள் ஒரு சைட்டும் முஹாஜிரின்கள் ஒரு சைடும். அப்படின்னா இது வந்து ரெண்டு தனிப்பட்ட சண்டை வந்து குரூப் சண்டையா மாறும். அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு சண்டையா வாரத்துக்கு மாறுது. ஆனா இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னத்தால இணைஞ்சிருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னதால எல்லாரோட இதயங்களும் இரத்தங்களும் வந்து என்ன இணைஞ்சிருக்கா இல்லையா? சகோதரர்கள் இல்லையா? இணைஞ்சிருக்குதானே? அப்படின்னா தீன் இஸ்லாம் வந்து முதல் தடம், முதன்மையானது. மற்றதெல்லாம் செகண்டரி தான், ரெண்டாவது இடம். அப்படின்னா எங்களுடைய தேசம் இல்லாட்டி எங்களுடைய இனம் இல்லாட்டி எங்களுடைய மொழி எல்லாம் ரெண்டாவது தான். முதலாவது பார்க்கணும் எங்களுடைய தீன். அதால நாங்க இரண்டு பேரும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இது சரியான ஸ்ட்ராங். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா சொன்னது எங்களுடைய உறவு வந்து பாரிய அளவு உண்மையான அளவு, அதாவது ரத்தத்துல கலந்திருக்கிறது, அதாவது ரத்தத்துல சரியான திக்கா இருக்கு. இது சஹாபா ரலியல்லாஹு தஆலானவர் கிளியராக தெளிவாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவங்க மக்காவாசிகளே மதினா வாசினிகளே என்று கூப்பிடல. முந்தி மதினாக்கு பெயர் எத்ரிப் தானே, யா அஹ்லல் எத்ரிப் என்று அன்சாரிகள் கூப்பிடல. யா அஹ்லல் மக்கன் மக்கா என்று அவங்க கூப்பிடல. அவங்க கூப்பிட்டது யா அஹ்லல் முஹாஜிரின் யா அஹ்லல் அன்சாரின், மேன்மையான பேரை சொல்லி சொன்னாங்க. அப்படின்னா இப்ப மேன்மையான பேரை சொல்லி இப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு எத்னிக் ப்ராப்ளம், அதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்துல இந்த பேர்களை சொல்லி கூப்பிடுறது கூட பிழை, பாரதூரமானது. இதான் அங்க முக்கியமானது. அவங்க ஒரு அவங்களுடைய தேசத்தை வச்சோ ஒரு ரீஜனை வச்சோ மொழியை வச்சோ அவங்க கூப்பிடல, பேர் சொல்லல. அவங்க சொன்னது மேன்மையான பேர். இதான் முக்கியமா நாங்க நோட் பண்ண வரும். எந்த இனத்தையும் விட கண்ணியமான சொற்கள் இவை, இனத்தையோ தேசத்தையும் விட கண்ணியமான சொற்களை தான் கூப்பிட்டுருக்காங்க. எண்ணத்துக்காக ஃபைட்டுக்காக அதை விட மேன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது. அப்படின்னா
இந்த சந்தர்ப்பத்துல அப்துல்லா பின் உபைத் வந்து இவரத பேர் சொல்லப்படுறது இவர்தான் முனாஃபிக்குன்கள ஹெட். அந்த டைம்ல யாரும் முனாஃபிக்குல் என்று கூப்பிட்டாங்களா அவரை? யாரும் இல்ல. கூப்பிடலாமா? இல்ல, கூப்பிடலாது. கூப்பிடேலாது. அல்லாஹ்ட சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் டிக்ளேர் பண்ணேலாது. நினைவு. ஆனா நாங்க இப்ப கூப்பிடலாம். ஆனா அந்த டைம்ல இல்லாதால நாங்க இந்த இதுகளுக்கு சொல்றோம். சரியானே? அப்படின்னா அப்துல்லா பின் உபைத் வந்து இதை ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணலாம். இது ஒப்பேச்சென்று எடுத்துக்கொண்டு என்ன செய்றான், மதீனா வாசிகளை அவனுடைய கேம்புக்கு இவங்களை அழைத்து போறான். இவங்களோட கேம்ப் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேம்ப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி, இவங்களோட ஹட் வந்து நல்ல தள்ளியா இருக்கு. அவன் எல்லாரையும் இருக்க சொல்லப்பட்டான். அவன் என்ன சொல்லான்னு சொன்னா, அவன் சொல்லா, இங்க பாருங்கோ, இந்த மக்கன்கள், அதாவது மக்காவை சேர்ந்தாக்கள் ஊரையும் விட்டு வந்து எங்களோட தொழிலை நாம கொடுத்தோம், எங்களோட பணத்தை கொடுத்தோம், எங்களோட வீட்டை கொடுத்தோம், எல்லாமே அவனுக்கு கொடுத்தோம். அவனுக்கு செய்யற அநியாயத்தை பாருங்க, இப்படித்தான் நான் எங்களை அவனு ட்ரீட் பண்ற என்று பேச்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு பிறகு சொல்றான், நாங்க வந்து உயர்ந்தாக்கள், இந்த மனித மக்கள்கள் வந்து ஒரு பெகர்ஸ், பிச்சைக்காராக்கள், அவங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்ல என்று சொல்றான். பாருங்க அவர் சொல்றது. அதாவது சண்டையை கூட்டுறார். அது சொல்லிக்கு போக்குல ஒரு ஓல் அரபுல ஒரு செல்வது வந்து சொந்த நாய்க்கு, அவ வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு சாப்பாடு சாப்பாடு கொடுக்க என்ன செய்ய கொளுத்துக்கிட்டு வர, கொழுக்கம் காட்டிலும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வர. அப்ப அந்த நாய் என்ன செய்யும்? வீட்டுல வளர்த்த நாய் அவனுக்கே கடிக்குது என்று நாய் என்று சொல்றான். சாப்பாடு கொடுக்க கொழுப்பாகுது. கொழுப்பாங்காட்டிலும் சாப்பாட்டு கொடுத்த இந்த நாய்கள் எங்களை கடிக்குது என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு நாய்கள் என்று சொல்ற அளவுக்கு இந்த முஹாஜிர்களை பத்தி சொல்லுகிறார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி சொல்லிட்டு போகலாம். அல்லாவின் மீது சத்தியமா, இப்ப சொல்றான், அல்லாவின் மீது சத்தியமா, எந்த கையை சொல்றது சத்தியம் பண்ண போல? வலது கையா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல நான் அந்த படைக்கக்குள்ள பார்க்கலாம். அப்ப நான் சொல்றார், நீங்க பாருங்கோ, நாங்க மதீனாக்கு திரும்பி போகின்ற போது இந்த உயர்ந்தவர்களார், நாங்க மதீனாவாசிகள், உயர்ந்தாக்கள், கண்ணியமானாக்கள், இந்த தாழ்ந்தவர்கள் அதாவது மக்கா வாசிகளை நாங்க வந்து வெளியேற்றுவோம், இங்க இருந்து நான் வெளியாற்றோம். பாருங்கோ நாங்க என்ன செய்யறோம், அவங்களுக்கு எதுவும் நாம கொடுக்கப்படும். அப்படின்னு சொல்லார், இவங்களுக்கு எதுவுமே கொடுக்காவிட்டால் அவங்க இந்த ஊரை விட்டு கண் தெரியாம எங்கேயே போயிடுவாங்க. யார் நாம கொடுக்கறதானே, நாம கொடுக்கறதாலன்னா அவங்க இருக்காங்க, அப்படியே டிஸப்பியர் பண்ணிடுவாங்க இப்படி சொல்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான விஷமான பேச்சுக்களை பேசுறான். அப்ப நெருப்புக்கு மேல என்ன செய்யறா, பெட்ரோலை ஊத்தி போட்டு என்ன பத்த வைக்கிறான். அது பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பாசனைய சயீத் பின் அர்கம்ங்கிற ஒரு 10 அல்லது 11 வயசு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சின்ன ஒரு போய் என்று கேட்டுக்கொண்டிருக்கு, நடக்கிற சம்பவங்களை பார்த்து கொண்டு இருக்கு. அவன் சொன்னா உடனடியாக அந்த போய் வந்து அவரோட அங்களுடைய போய் சொல்றார். அங்குல என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேம்புக்கு போய் நடந்த விஷயத்தை, அப்துல்லா பின் உபைத் சொன்ன விஷயத்தை சொல்லுகிறார். அந்த டைம்ல உமர் ஸல்லல்லாஹு தஆலான்னு கூட அவரிடத்துல இருக்கார். என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சம்பாசனைய அவர் விஷயத்தை கேட்டனும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சரியான கோபம் ஏற்படும். அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு தெரியும் அமர்ங்கிற ஆளை, நான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அவர் போய் என்ன செய்வாருன்னு சொன்னா, மெல்ல அவருடைய கேம்புக்கு போய் தவண்டு ஒளிச்சுக்கிட்டு போய் என்ன செய்ய, அவளை கழுத்தை பிடிச்சு எடுத்துடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார். இதை கேட்டுக்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, லா உமர், நோ உமர், வேண்டாம். அப்ப நான் என்ன சொல்லுவாங்க, மத்தாக்கள் பாக்குறாக்கள் இப்படி சம்பவம் நடந்தா, முஹம்மது வந்து அவங்களோட சொந்த ஆக்களையே கொலை செஞ்சு விட்டார் என்று சொல்லுவாங்க, இப்படி நடந்ததுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு சொன்னா, இது ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னது சரியா பிள்ளையா? யாரும் கொலை செய்யலாமா? யாரும் பிள்ளையா? கொலை செய்யலாமா? ஒரு மிலிட்ரி, நான் சொன்னேன் ஒரு மிலிட்ரி ஒன்று போயிருக்குது,
அங்க போய் சண்டை, அதாவது ஒரு இராணுவங்கள் ஒரு யுத்தத்துக்கு போய் வார வழி இல்லை, அவங்களோட யூனிட்டியை குலைக்கிறது டிவிஷனை ஏற்படுறதுக்காக நடக்கிற சம்பவம். இப்படி செய்யறது சரியா பிள்ளையா? நம்மளோட சாதாரண பண்பா ஒரு இராணுவத்துல என்ன யாரும் செய்யலா, சென்னா என்ன செய்யணும்? செய்யலா, செஞ்சா என்ன செய்யணும்? தேச துரோகம். என்னது? இராணுவத்துக்கிடையே முரண்பாட்டை உருவாக்க முயற்சிக்கிறது மரண தண்டனைக்குரிய உயர் தேச துரோகத்தின் செயல். சரியா இல்லையா? அதாவது யுத்தத்துக்கு போற டைம்ல மிலிட்டரியில அந்த ஓர்டர்ல இன்சைட்டுக்குள்ள ஏதாவது ரேங்க்ல பிரச்சனையை ஏற்படுத்துறது, அவங்களுக்கிடையே கிரியேட் பண்ற டிஸ்கோர்ட் என்று சொல்றது பிட்வீன் த ஆர்மி. இது வந்து மரண தண்டனைக்குரிய செயல். அதாவது அந்த ஃபுல் ஆர்மியே ரிஸ்க்குள்ள போறது, அப்படியா இல்லையா? யுத்தத்துல போய் இறக்குறது பதிலா அதுக்குள்ளே சாகிறது, அப்படியானது. அது அவர் சொன்னது அந்த வகையில செய்யக்கூடிய வேண்டிய விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். சரியான சரி. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அவருக்கு அழைப்பு விடுகிறார். அப்துல்லா பின் உபைதுக்கு அவரை வர சொல்லுங்க, நடவடிக்கை எப்படி எடுக்கான்னு பாருங்க. அவர் வந்த உடனே இந்த விஷயத்தை சொல்லி அவர் எக்ஸ்பிளனேஷன் கேட்கார். இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு இந்த இந்த டைம்ல ஜயித் பின் அர்க்கம் இருக்கார் தானே, அவர் கேம்புக்கு வெளியேறிக்க, அந்த போய் கேம்புக்கு வெளியேறிக்கி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்தது அவங்களோட அங்கிள் எல்லாம் கேம்புக்குள்ள இருக்காங்க. இந்த டைம்ல அப்துல்லா பின் உபைத் உள்ளுக்கு வாரா. வந்த உடனே இந்த விஷயத்தை கேட்டனோட இதயத்துல அடிச்சு அவர் சத்தியம் பண்றான், நான் இப்படியான பொய்ய உங்களுக்கு எதிராக செல்லுவேனா? நான் உங்களை உண்மையிலேயே அல்லாஹ்ட ரசூல் என்று நான் நம்புறேன். சொல்ற வாசத்தை பாருங்க. நான் ஏன் இப்படியான செயலை செய்ய வேணும்? இது மோசமான செயலே. பொய் சொல்லலாம், உண்மை சொல்லலாம், அப்படியே சின்ன உண்மை நடந்த சம்பவத்துல பொய்யா மறைச்சு சொல்றார் பூசணிக்கா. அவ்வளவு மோசமான செயலை. அப்படின்னா சொல்றார், எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நான் இப்படியான மோசமான செயலை நான் ஏன் செய்யணும்? நான் இஸ்லாத்துக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன், யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு இப்படி கேள்வி ஒன்று கேட்கலாமா உங்களுக்கு முன்னுக்கு வச்சு என்று சரியான பேச்சு பேசுறார். இந்த வேர்ட்ஸ் சரி ஹார்டா உழுவு. இந்த பெரிய ஒரு லெக்சர் ஒன்று செய்கிறார், இதயத்துல அடிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கேட்டுக்கிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் ஒன்றும் பெருசா இதுக்கு பிறகு கேட்க விரும்பல. என்ன சொல்றார்? ஆர்கியூமெண்ட், அதாவது அவனுடைய ஆர்கியூமெண்ட் கேட்க விரும்பல. அப்படின்னு அவர் என்ன சொல்றார்? நீங்க போங்க ரசூல் ஸல்லல்லாஹு, நீங்க போகலாம். என்னண்டா ஒரு படிப்பின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் ஆர்கியூமெண்ட் பண்ண வந்தா, ஒருவர் கேள்வி கேட்டு சத்தம் போட்டு பேச தொடங்கினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன செய்வாருண்டா, நீங்க போகலாம், தேங்க்யூ வெரி மச் சொல்லி அனுப்பிடுவார். என்ன நடக்கணும் பாப்போம். ஏன் அப்படி கூப்பிட்டாருன்னு சொன்னா, முக்கியமாக ஒரு ஆள் அவர் விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹுக்கு எட்டிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு எத்தி வச்சா என்ன இப்படி திரும்ப செய்வார்? அவர் செய்ய மாட்டாரா? அவர் என்ன பேசினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேருமா இல்லையா? அவர் பயமான ஒரு ஆளை பயமுறுத்துறதுக்கு விஷயம் எனக்கும் வந்துட்டு எங்களை தெரியப்படுத்துறதுக்கு தான் அவர் கேட்டார். என்ன நடக்குன்னு சொன்னா, இப்படி இவர் ஜயித் பின் அர்க்கம் வெளியேறிக்கார் தானே. இப்ப அப்துல்லா பின் உபைத் கேம்பை விட்டு வெளியே போறாரு. இந்த போய் பார்த்து இருக்குது. அப்பண்டா அந்த போய் கண்ட உடனே அந்த போய்க்கு கடும் கவலை வந்துச்சு. நாம சின்ன புள்ள நடந்த விஷயத்தை சொன்னத நம்மட பேச்ச நம்பலையே என்ற கவலை அப்ப அவருக்கு வந்த கவலை எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு நாளும் ஏற்படாத அளவுக்கு ஃபீல் லைக் நாம் மௌத்தாகணும், சாகணும் போல இருக்கின்ற அளவுக்கு அவருக்கு வருது. அந்த அளவு கவலையில மிக்சம். அந்த பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு அந்த கவலை வருது. என்ற பேச்சை நம்பலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய பேச்சை நம்பிட்டாரே என்ற அந்த கவலையை நான் உண்மையை தானே சென்னேனுங்கிறது கவலை வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த புடியனுக்கு அந்த ஃபீலிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியா. இந்த போய் நடக்கிற சம்பவங்களை கேட்டுக்கிறான்னு தெரியா. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்துலதான் இந்த
சூரா முனாஃபிக்குன் அருளப்படுகிறது. சரிதானே? இது ஏன் வந்து இதுல 11 ஆயத். 11 ஆயத். இந்த 11 ஆயத்துல 2 ஆயா அப்துல்லா பின் உபைத் வந்து பேசின பேச்ச ஒவ்வொரு வேர்டுக்கு வேர்டா அந்த சயீத் பின் அர்க்கம் கேள்விப்பட்டது, அது வந்து சொன்ன வார்த்தைய ஒவ்வொரு வேர்டுக்கு வேர்டா சொல்லப்படுது. அது பார்க்கலாம் நாங்க. சரியானே? அந்த அளவுக்கு அது அங்கிட்ட சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த அளவுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கப்படுது. வேர்டுக்கு வேர்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட ஏன் வழங்கப்படுதுன்னு பார்த்தா, இந்த சூரா வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறார், இந்த போய்க்கு ஒரு கவலை வந்துட்டு. அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வருது. அந்த போய் வந்து சரியா குளறிக்கு படுக்கார். அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை பக்கத்துல அமர்த்தி வச்சு சையத்தை கூப்பிட்டு வந்து பக்கத்துல இருக்க வச்சு 2 கையையும் அவரை தொடைக்கு மேல வச்சு அவர் சொல்லார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க சொன்ன உண்மையை ப்ரூவ் பண்ணிட்டார் என்று சொல்லி இந்த போய்க்கு ஆரம்பமா யாருக்குமே சொல்லல இந்த சூறாவை ஓதி காட்டுகிறார். யாருக்கு ஃபர்ஸ்டா கொடுக்கப்படுது சொல்லப்படுது? சயீத் பின் அர்கம். யாரும் கேட்கல இந்த போய்க்கு இந்த சூறா. அப்படின்னா இந்த சூறா வந்து ஒவ்வொரு சூறா பல நோக்கத்துக்காக இறங்கும். அந்த நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் வந்து இந்த சின்ன ஹார்ட் இதே இந்த பொடியன்ற கவலையை தீக்கிறதுக்கு அந்த பொடியனை கேர் பண்ணி அவங்க சென்டிமெண்ட்டை சரி பண்றதுக்காக அந்த இதயத்தை கூலாக்குறதுக்காக இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த பர்பஸ் சொல்லப்படுது. இதுதான் இது. அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இது விளங்கிச்சானே? எந்த சந்தர்ப்பத்துல வந்து இது வந்து யுத்தம் பார்ட் ஆஃப் மிடில் ஆஃப் ஸ்ட்ரகிளா இல்லையா இந்த சூரா? யாரும் எந்த சந்தர்ப்பத்துல? யுத்த டைம் இல்லையா இல்ல ஒரு நியூட்ரலான நிலை இல்லையா? யுத்த டைம். அப்படின்னா யுத்தத்துக்கு போகலன்னா யுத்தத்துல பங்கு பற்றாதாக்கள் நிஃபாக்ல உள்ளதாக கருதப்படுவார்கள். சரிதானே? ரைட். இப்ப பாப்போம். இப்ப கொஞ்சம் வழங்கும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அழகான சூரா. இப்ப பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்க இத பார்த்தோம். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன قالوا நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். பாருங்க யார் சொன்னாங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். பாவம் இது. சரிதானே? அப்படின்னா என்ன வந்து நடக்குன்னா இந்த முனாஃபிக்குகள் வந்து அல்லாஹ்வோட தூதர்கிட்ட சொல்றாங்க, நாங்க சாட்சி சொல்லுகின்றோம். நீங்க உண்மை சாட்சி சொல்லணும்னா இல்லையா? பாலு நஷ்வதன் நாங்க சாட்சி சொல்லுகின்றோம், உண்மையை நிச்சயமாக நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வோட ரசூல் என்று. சரியா? அப்படின்னா அதுக்கு போறோம். அதுக்கு அல்லாஹ்வோட பதிலுக்கு வல்லாஹு யஅலமு அல்லாஹ் நன்கு அறிவான், நீங்க உண்மையாகவே நீங்க நிச்சயமாக நீங்க அல்லாஹ்வோட ரசூல். அதுக்கப்புறம் சொல்லலாம் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நான் சாட்சி சொல்லுகின்றேன், அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான், நிச்சயமாக இந்த முனாஃபிகீன்கள் உண்மையிலே பொய்யர்கள். பாபம் உண்மையிலே பொய்யர்கள். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு. இதுல மீனிங் என்ன பார்த்தோம்? when the hypocrites come to you. அப்படிதானே? அதாவது நயவஞ்சவர்கள் உங்கள்ட்ட வந்த போது கேமா கம்மா கம்ஸ். ஓகே, என்ன நடக்குது பாப்போம். இதுல மீனிங் என்னன்னா இந்த ஜா வந்து ஒரு தடவை வர மாட்டாங்க, பல தடவை இவங்க வருவாங்க. லைக் அப்துல்லா பின் உபைத் ஸ்போக் தானே, தானே அவன் சரியா போய் சத்தியம் செஞ்சானே அவர்கள் சொன்ன விஷயங்களா மறந்து சென்னால் தானே. அப்படின்னா இந்த முனாஃபிக்குகள் அவங்களோட இருக்கிறார்கள். ஆனா ஒரு தூரத்து அவங்க எப்படி வருவாங்கன்னு சொன்னா, இந்த முனாஃபிக்குகள் வந்து ஓகே அதுக்கு முந்தி இதை பாக்குறதுக்கு முந்தி ஜான்னு சொன்னா அதாவது he will come, definitely will come, வராம விட மாட்டான். சரியானே? வராம விடுவான்.
முனாஃபிக்கூன்கள் என்று சொல்லப்படுது. ஏன் புளூரல்ல சொல்லப்படுது? இது சொன்ன யார்? அப்துல்லா பின் உபைதா இல்லையா? அப்துல்லா பின் உபைத் தான் இந்த விஷயத்தை பேசின. ஏன் இந்த முனாஃபிக்கூன் என்று சொல்லப்பட்டுச்சு? ஏன் புளூரல்ல சொல்லப்பட்டுச்சு? யாரும் இன்னும் நிறைய பேர் அப்படியே வருவாங்கன்ற அர்த்தமா இருக்கலாம். அதுவும் சொல்லப்படும். இன்னமாக்கள் அப்படியாக முனாஃபிக்குன்களை இருக்கிற அந்த அர்த்தமும் இருக்கலாம். ஆனா இங்க அதுவும் ஒரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம் சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள் வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்றன்னு சொன்னாலும் இது செஞ்சாலும் அவங்க புளூரல் எல்லாம் சொல்லுவாங்க. அவரை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்ப முனாஃபிக் என்று சொன்னா தனிப்பட்ட ஒரு ஆளை தானே சொல்லப்படுது, அப்படியா இல்லையா? ஆனா முனாஃபிக்கூன் என்று சொன்னா அப்படின்னா அவர் வந்து வெளிப்படுத்தப்படுமா? முனாஃபிக்கூன் பல பேர் வேறாக்களை பத்தி சொல்லப்படுதுன்னு நினைப்போம். அப்படின்னா அவங்க வந்து அவங்கள மறைச்சு சொல்லலாம். அப்படின்னா ஒரு ஆளை வந்து பேசுகின்ற போது அது அவன் சொல்லும்போது ஒரு குரூப்பா குறிச்சிதான் சொல்லுவாங்க. அவங்க வெளிப்படுத்த கூடாது என்கிறதுக்கு அவன் விளங்கிச்சான். இது மிக முக்கியமா. அல்லாஹ் சொன்னா ஒரு முனாஃபிக்க யாருக்கும் வெளிப்படுத்த இயலுமா இல்லையா? சொல்லுங்க. ஏலாது, வெளிப்படுத்த இயலாது. ரசூலும் வெளிப்படுத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அவன் ஏன் புளூரல்ல சொல்லப்பட்டேன்னு விளங்கிச்சான். ரைட். என்ன காரணம்னு சொன்னா அவங்கள அந்த குரூப் ஆஃப் புளூரலுக்குள்ள ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வச்சுக்கோங்க. இப்ப வந்து இதா ஜா வருதானே when comes, இவங்க வெறும் போது ஒரு இஃபோர்ட் எடுத்து தான் பெறுவாங்க. அவங்கள பார்க்கணும் இஃபோர்ட் தான் பெறுவாங்க. அவங்க வெறும் ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பெறுவாங்க. வராம விட மாட்டாங்க, நிச்சயமாக வருவாங்க. அவங்கள விட்டு விலை போறாக்கள் இல்லை, அவங்கள விரணும். ஏன் பெறுவாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிஆர் பப்ளிக் ரிலேஷனை உயர்த்துறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஆளா இல்லையா? சொல்லுங்க. அப்படி ஏன் பாராங்க? அவர் வந்து வருவாங்க. ஏன் வருவாங்கண்டா அவங்கள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ஃபிக்கு வருவாங்க. அவரோட பக்கத்துல நின்று இருக்கும்போது மற்ற ஆட்களுக்கு இவருடைய ஒரு அந்நியமான ஆள், முக்கியமான ஆள், அவங்களோட தரத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி வேணுமென்றே வருவாங்க. எப்பயும் இந்த இவர் வந்து யாரு அப்துல்லா பின் உபைத் எப்படி ஒரு ஜும்மா நடந்தா எப்படி ஏழியா வந்துருவான். வந்து முன் வரிசையிலே வந்து அமர்ந்துருவான். வந்து சொல்லுவார், நடக்க போறதுக்கு முந்தி இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் சொல்லத்தை கேளுங்கோ என்று சொல்லி போட்டு இருந்துருவார். என்னத்துக்கு? அவரை பிஆர உயர்த்துறதுக்கு. நோட் ஜெனிவின் ரீசன். அதை ஹைட் பண்ணார். என்ன ரீசன்? ஜெனிவின் ரீசனா இல்லையா? இல்ல, அவரை செல்ஃபி எடுக்கிறதுக்காண்டி, அவரை மத்தாக்களுக்கு இடத்துல பிரசன்ட் பண்றதுக்காண்டி, தலைவரோட ரசூலோட நாம க்ளோஸ், நாங்க அப்படியான முக்கியமான ஆள் என்று காட்டுறதுக்காண்டி தான் அவர் ஒரு இஃபோர்ட் எடுத்துவார். சரியானே? வந்து என்ன செய்யறான காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். He said, நான் சாட்சி கூறுகின்றேன், நிச்சயமாக நீங்கள் உண்மையிலே லா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றார்? இதை பாருங்க. இது என்ன பாப்போமா? இப்படி நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், இது ஷஹாதாவா இல்லையா? யாரும் அவர் ஒரு முஸ்லிமா இல்லையா? வந்தவர் அப்துல்லா பின் உபைத் முஸ்லிமா? முஸ்லிம் அல்ல அவரா? அப்படின்னா ஏன் இப்படி சொன்னார்? அப்ப அவர் ஒரு உள்ளுக்கு ஒரு பொய் உண்டு, அதாவது மறைக்கார். அவர் இதயத்துல இருக்கிறத மறைச்சி வெளிப்படையாக ஒரு பொய் என்று சொல்ல மாதிரி விளங்கலையா இல்லையா? ஒருவர் ரீசன் இல்லாம ஒரு புள்ள ஒன்றும் ஒரு பிள்ளையை செஞ்சு போட்டு வந்து ஒரு ரீசன் இல்லாம வந்து நான் அடிக்கல வந்து செல்லுற அளவுக்கு பிள்ளைகள் வந்து செல்லுந்தானே, ஒரு உண்டு கேட்கல. என்ன காரணம்? உள்ளுக்கு இருக்கிற பொய்ய மறைக்கிறது. பாப்போம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரும்போது எப்படி சொல்வார்? யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்லுவார். இவர் எப்படி சொல்வார்? நீங்க நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று சாட்சி கூறுகிறேன் என்று சொல்லன்னு சொன்னா ஒண்ணு மறைக்கிறதுக்காகத்தான் அவர் சொல்லுகின்றார்.
இது ஷஹாதா எடுக்கிற விஷயம் இல்ல தானே, இவர் ஆல்ரெடி முஸ்லீம் தானே. ஏன் சொல்லலாம்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப வைக்கிறதுக்கு, கன்வின்ஸ் பண்றதுக்கு சொல்றார். என்ன காரணம்னா மேபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உண்மையான ஈமான் உள்ளவர் என்று மதிக்கவில்லையே என்று அவருக்கு டவுட். விளங்கிச்சானே? மேபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள உண்மையில ஒரு ஈமான் கொண்டவர் என்று அவர் மதிப்பிடலேங்கிற அந்த டவுட்ல, பயத்துல. அப்பண்டா அந்த ரீசன் என்ன, அவர் உண்மையிலே ஒரு பிலிவர் இல்ல, தேனோ அவர் அறிஞ்சிருப்பார் இவர் உண்மையிலே ஒரு ஈமான் கொண்டால் இல்லைன்னு. அப்படின்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சப்கான்ஷியஸ் ஹிப்போக்ரசி. எப்படின்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் உணர்வு இல்லாம ஒரு ஆளுக்கு முனாஃபிக்குத்தனம் இருக்கிறது ஆக்சுவலி கான்ஷியஸ் உணர்வு உணரே இல்லை. அதாவது கடைசி கடும் மேக்சிமம் நிலையில முனாஃபிக் இருக்கிறது. அடுத்த ஸ்டேஜ் என்ன? அறிந்த மாதிரி முனாஃபிக் ஆறு, அறியாத நிலையில வந்து 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 கிட்ட அந்த போர்டர்ல இருக்கிறாள் என்ன செய்வாங்க, கடும் மேக்சிமம் வந்தால் என்ன செய்வார், அவருக்கு அந்த கடைசி நிலையில அவருக்கு ஒரு விளங்கும், நான் ஒரு காஃபிராக விட்டேன் என்ற அந்த அளவுக்கு, அதாவது நான் இஸ்லாத்துல உண்மையில இருக்கல என்ற அளவுக்கு வார நிலையில தான் அது மேக்சிமம் நிலை. அப்படின்னா அந்த டைம்ல அவங்க இஸ்லாத்தை ஹேட் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க இஸ்லாத்தை அப்பியரன்ஸுக்காக மட்டும் வச்சுக்குவாங்க, அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்க மாட்டான். அவங்க இஸ்லாத்தை ஒரு ராங் பர்பஸ்க்காக வச்சுக்கொள்வாங்க. அப்துல்லா பின் உபைத் மாதிரி அவங்ககிட்ட அந்த அப்துல்லா பின் உபைத் இஸ்லாத்தை ஏற்கின்ற போதும் உண்மையிலே தூய்மையான இஸ்லாம், தூய்மையான எண்ணத்தோட வரல. அவர் ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் மெனி ஸ்டார்ட் ஆல்சோ. அப்படின்னா அந்த ஹிப்போக்ரஸில லாஸ்ட் லெவல், அதாவது அறியாத நிலையில உள்ள முனாஃபிக்குத்தனம் கடைசி நிலை என்னன்னு சொன்னா அவருக்கு விளங்கும், ஓ எனக்கு நான் முனாஃபிக் ஆகிறேன் என்ற அந்த நிலை விளங்குற அந்த நிலை, அதாவது அந்த நிலை வார டைம் தான் இது. ஞாபகத்துல வச்சுக்குவோம். அவன் அவங்க வந்ததே ரோங்க. அவன் இஸ்லாத்துல இஸ்லாத்தை விரும்ப மாட்டாங்க, அதை வெறுப்பாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றதை ஒரு ரோங் பர்பஸுக்காக, அதுல ஒரு உண்மைத்தன்மையில இருக்க மாட்டா, அப்பியரன்ஸுக்காக மட்டும்தான் இருக்க முடியும். ஞாபகத்துல வச்சுக்குவோம். அப்படின்னா அதுதானே அவன் என்ன சொன்னார், நீங்க உண்மையிலே அப்படின்னா ஷஹாதாவா, இது ஷஹாதா இல்லையா? அவர் சொன்னது ஷஹாதாவா? ஏன் சொன்னார் ஷஹாதா மாதிரி? ஏன் சொன்னார்? அவரை நம்ப மாட்டார், அவர் பொய்த்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அவருக்கு பொய்யா சொல்றார். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து சொல்றார். எப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்க்கு தெரியும் அவர் அனுப்பின ரசூல உண்மையான ரசூல்னா அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு தெரியும். இப்ப ஒரு ஆள் என்னுடைய மகன் கடும் துடினமான ஆள்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இவர் ஒரு ஆள் கண்டு ஒரு ஆள் சொல்றார், இது முகம்மதுடைய மகன் தானே, இவ்வளவு மோசமான செயலை செய்யறாரு, முகம்மதுடைய மகன் தானே, என்ன மோசமான ஆள் இவர், என்ன பொய்யான வேலை செய்யறான் என்று சொல்றார். முகம்மதுடைய மகன் தானே, அவருடைய மகன் தானே என்று சொன்னார். இதை கேட்டா என்ன சொல்லுவார்? கேட்டுக்கிறீங்க, எனக்கு தெரியும் என்ற மகன் என்று நீங்க சொன்ன தேவை, உங்கள்ட்ட யாரு கேட்டது? நீ ஒரு பொய்ய சொல்ல, நான் ஆத்திரத்துல சொல்லுவேனா இல்லையா? அதை ஒரு நெகேட் பண்ணி சொல்றதுதான் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் ரிட்டர்ன் சொல்லலாம், அல்லாஹ்க்கு நன்றாக தெரியும் உண்மையிலே நீங்க, நிச்சயமாக உண்மையிலே நீங்க அல்லாஹ்வோட ரசூல் தான் என்று சொல்லலாம். என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னா பை த வே அல்லாஹ் நோஸ், எனக்கு தெரியும் யூ ஆர் த ரசூல். அப்படின்னா அல்லாஹ் ஆர் அவர் அனுப்பினானோ அவனுக்கு தெரியும் மறந்து சொன்னான். உங்களுடைய அசூரன்ஸ் எனக்கு தேவையில்லை, உங்களோட கேரண்டி தேவையில்லைன்னு சொல்லி மோதில் அடிச்சு சொல்லதான் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு. இதான் இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மூணாவது சரியா, வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொன்ன பாதையிலே சொன்னார். எப்படின்னு சொன்னா அவன் சொன்னது காலு, அதாவது முனாஃபிக் ராஜாக்கள் முனாஃபிக் என்ன சொல்றான், நான் நஷ்ஹது இன்னக ல ரசூலுல்லாஹ், அப்படிதானே சொன்னார். நான் சாட்சி
உண்மையாகவே நீங்க ரசூலை பார்த்து நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வோட ரசூல்னு சொன்னார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஷ்ஹது நான் சாட்சி சொல்றேன், இன்னல் முனாஃபிகின் நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் உண்மையிலேயே பொய்யர்கள் என்று அடிச்சு சொல்லுகிறார். முகத்துல அடிச்சு சொல்லுவார். அவங்க சொன்னது அந்த ஷஹாதா மாதிரி ப்ரூவ் பண்ணப்பட்டதாக சொல்லலாம். இவர்கள் நான் அனுப்பின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அனுப்பின தூதர் என்று எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்றது நான் உன்னை சாட்சி சொல்லுகின்றேன், நீங்க உண்மையிலேயே பொய்யர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே பாணியில சொல்லலாம். என்ன இதுல லைன்னு சொல்லுங்க, எது பொய்ன்னு சொல்லுங்க. இன்னக ரசூலுல்லாஹ் அது உண்மையா பொய்யா? இன்னக ரசூலுல்லாஹ் இன்னைக்கு தானே இன்னக காலு நஷ்ஹது இன்னக லா ரசூலுல்லாஹ் இது உண்மையா பொய்யா? அவர் சொன்னாட்டியும் சொல்லாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட தூதரா இல்லையா? உண்மையானது. உண்மையான அவர் சொன்னது என்ன பொய்யா? எது பொய்? எந்த வேர்ட் பொய்? சாட்சி சொல்றேங்கிறான் அங்க பொய். காலு காலு இன்னக லரசூலுல்லாஹி உண்மை. ஆனா காலு நஷ்ஹதுங்கிறதாம் பொய். நான் உண்மையிலே சாட்சி சொல்லுகிறோம் தானே உள்ளு கொண்ட வச்சுக்கிட்டு வாயால வெளியே வர்றது அதுதான் பொய். அந்த டிக்ளரேஷன் தான் பொய். இன்சைட்ல இருக்கிறது பொய். அப்படா அல்லாஹ் சொல்லான் என்னதுக்கு எப்படி நிகேட் பண்றானா வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல். அப்படின்னு அவரை பொய்ய மறுத்து சொல்ல என்ன சொல்ல, அல்லாஹ்க்கு நன்றா தெரியும் நான் நீங்க என்னுடைய ரசூல் என்று நீங்க சொல்ல தேவையில்லை, எனக்கு நீங்க உங்களோட சொல்ல தேவையில்லை என்று தானே சொல்லப்படுது. இப்ப பாப்போம் இந்த சென்டென்ஸ்ல இதான் இந்த ஆயத்துல இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல். சரியானே? வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகூன். இந்த பாருங்க காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் அப்படிதானே? இப்ப இந்த வல்லாஹு யஅலமு வெளிய எடுத்து பாப்போம். காலு அவன் என்ன சொல்றான், நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் நாங்க நீங்க உண்மையிலே அல்லாஹ்வோட ரசூல்னு சொல்லலாம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் ரிட்டர்ன் இந்த வேர்ட் இல்லாம வல்லாஹு யஅலமு இன்னக லரசூல் இல்லாம அடுத்த வார்த்தை வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபு என்று பாப்போமே. அப்ப என்ன சொல்ல, இது ரெண்டு சென்டென்ஸா இல்லையா? ரெண்டு கூற்றா இல்லையா? இதுல